வணக்கம் நண்பர்களே. உங்களுடைய எண்ணம் நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படின்றத பத்தி இந்த பதிவு இருக்க போகுது. சில பேர் நினைச்சிருப்பீங்க, இந்த காரியங்கள் நான் செய்யக்கூடியது ஆசைகள் எல்லாம் நிறைவேறணும் அப்படின்னு ஆசைப்படுவது உண்டு. அப்படி ஜாதக ரீதியாக இந்த ஆசையை குறிக்கக்கூடிய இடம் எது என்று பார்த்தால் லக்னத்திற்கு 5ஆம் இடம்தான் நம்மளுடைய ஆசை நிறைவேறக்கூடிய இடம், நினைத்ததை நிறைவேறக்கூடிய இடம். அப்போ ஒரு மனிதனுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறக்கூடியது. சில பேர் வீடு கட்டணும், திருமணம் முடியணும், சொத்து வாங்கணும், இந்த இப்படி எண்ணற்ற ஒரு பெரிய கடை வைக்கணும், ஓனர் ஆகணும், இப்படின்னு ஒவ்வொருவருக்கும் ஒரு கனவு உண்டு. அந்த கனவு நிறைவேறுமா, ஆசைகள் நிறைவேறுமா அப்படி சொல்லக்கூடிய இடம் இந்த 5ஆம் இடம்தான். 5ஆம் இடம் ஒரு ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்தால் அவர் நினைத்த காரியம் நிச்சயமாக நிறைவேறும். உங்க ஜாதகத்தை எடுத்துக்கோங்க, லாண்டு போட்டிருக்கோம், லாண்டு போட்டதுல இருந்து எண்ணிட்டு வாங்க, 1 2 3 4 5. இந்த 5ஆம் இடம் தான் லக்னத்திற்கு 5ஆம் இடம் தான் உங்களுடைய புத்தியை குறிக்கக்கூடிய இடம், ஆசையை குறிக்கக்கூடிய இடம், பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்வார்கள். உங்களுடைய கர்ம வினையின்படி நாம் செய்த பாவ புண்ணிய அளவை பொறுத்து இந்த 5ஆம் இடம் நிர்ணயிக்கப்படுகிறது. 5ஆம் இடம் தான் குழந்தையை குறிக்கக்கூடிய இடமும் இந்த 5ஆம் இடம் தான், புத்தியை குறிக்கக்கூடிய இடமும் இதுதான், ஆசைகளை குறிக்கக்கூடிய இடமும் இதுதான், நிறைவேறுமா நிறைவேறாதா என்று சொல்லக்கூடிய இடமும் இந்த 5ஆம் இடம் தான். அப்போ 5ஆம் இடம் ஒரு ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்தால் நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில் நினைத்த காரியத்தை நிறைவேற்றி விடுவார்கள். எப்படி இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் நினைத்த எண்ணங்கள் நிறைவேறும். 5ஆம் இடம் சுபகிரக வீடுகளாக இருக்க வேண்டும். 5ஆம் இடம் சுபகிரக வீடுகள் என்றால் எந்த வீடு அப்படின்ட்டு சில பேருக்கு தெரியாது. அப்ப புதனுடைய வீடோ, குருவுடைய வீடோ, சுக்கிரனுடைய வீடோ, சந்திரனுடைய வீடோ, இப்படி குரு புதன் சுக்கிரன் சந்திரன் புதன் இந்த மாதிரி சுபகிரகத்துடைய வீடுகளாய் இருந்தால் நிச்சயமாக அந்த வீட்டில் சுபகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய புதன் சுக்கிரன் சந்திரன் குரு இந்த மாதிரி சுபகிரகங்கள் அந்த வீட்டில் இருந்தால் உங்களுக்கு 5ஆம் இடத்தில் சுபகிரக வீடாக இருந்து சுபகிரகமும் அங்கு 5ஆம் வீட்டில் இருந்தால் நிச்சயமாக நினைத்த எண்ணம் எளிதாக நிறைவேறும் அன்பர்களே. சில பேர் 5ஆம் இடத்தில் பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி, ராகு, கேது, செவ்வாய் இந்த மாதிரி பாவ கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கையும் ஏற்பட்டு சனி கேதோ அல்லது சனி ராகோ செவ்வாய் சனியோ இப்படி பாவ கிரகங்கள் சேர்க்கை அந்த 5ஆம் இடத்தில் ஏற்பட்டு விட்டால் நிச்சயமாக அவர்கள் எண்ணங்கள் எளிதாக நிறைவேறாது. எப்பொழுதும் ஒரு குழப்பமாகவே இருப்பார்கள். இந்த பதிவுப்பட்டவர்கள் வாழ்க்கையில் எதுவென்றே தெரியாமல் வாழ்க்கையை கடந்து போவர்களும் உண்டு. இந்த 5ஆம் இடம் தன்னுடைய புத்தி நிலையை குறிக்கக்கூடிய இடம். இந்த புத்தியை சனி ராகு கேது போன்ற பாவ கிரகங்கள் அங்கு உட்காரும் போது புத்தி கெட்டவர்களாக ஆகிவிடார்கள். சில பேர் காதல் எண்ணங்கள், இந்த மாதிரி தற்கொலை எண்ணங்கள் இதெல்லாம் யாருக்கு வருதுன்னா இந்த 5ஆம் இடம் புத்தி கெட்டவனுக்கு தான் வருது. 5ஆம் இடத்தில் ராகு கேது சனி செவ்வாய் இப்படி போன்ற பாவ கிரகங்கள் சூழும் போது அவனுடைய புத்தி என்பது சரியான நிலைமைக்கு வருவதில்லை. சில பேர் காதல் எண்ணங்கள் நிறைவேறுமான்னு கூட சில பேர் கேட்கிறேன், அதுவும் எண்ணம் தான். அந்த அபிலாசையை குறிக்கக்கூடிய இடமும் இந்த 5ஆம் இடம் தான். அந்த அபிலாசை நிறைவேறுமா நிறைவேறாதுன்னா அங்கு சுபகிரகங்கள் இருந்து சுபகிரகங்கள் பார்வை பெற்று இந்த 5ஆம் இடத்து அதிபதியும் நல்ல நிலைமையில் இருந்து அந்த 5ஆம் இடத்தில் சுபகிரகங்களுடைய பார்வை பெற்றுவிட்டால் நிச்சயமாக சில பேர் காதல் பண்ணிக்கிருப்பீங்க, அந்த காதல் எண்ணம் நிறைவேறும். 5ஆம் இடத்தில் பாவகிரகங்கள் சூழ்ந்து சனி செவ்வாய் கேது இந்த மாதிரி பாவகிரகங்கள் சூழ்ந்தா பிரேக் டவுன் தான் ஆகக்கூடிய அமைப்பு உருவாகும். இப்படிப்பட்ட ஜாதகர்கள் காதல் பண்ணாமே இருக்கிறது நல்லது. இதனால் காதல் பண்ணி வாழ்க்கையை இழந்தவர்களும் உண்டு. சொந்த பந்தம் இந்த 5ஆம் இடம் கெட்டு போனவர்கள், 5ஆம் இடம் தான் புத்தின்னு சொல்லிட்டு இல்லையா, 5ஆம் இடத்தில் ராகு கேது சனி போன்றவர்கள் இருந்தால்
அவர்கள் குலதெய்வத்தை கூட அவர்கள் சரியாக வணங்க முடியாது. 5ஆம் இடம் தான் குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய இடம். அப்ப 5ஆம் இடத்தில் சனி ராகு என்ற பாவ கிரகங்கள் இருக்கும் பொழுது அவர்கள் குலதெய்வம் என்னவென்றே தெரியாமல் இருப்பார்கள். அப்படி குலதெய்வம் தெரிந்தாலும் அந்த குலதெய்வத்தை சரிவர வழிபட முடியாது. அப்ப குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் இருந்தால்தான் நிச்சயமாக ஒரு வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். குலத்தை காப்பவர் குலதெய்வம் அல்லவா? அப்ப 5ஆம் இடம் நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய ஜாதகர்கள் தான் அந்த சரிவர குலத்தை காப்பாற்றி குழந்தை குட்டிகளை நல்லபடியா வளர்த்து அந்த வாழ்க்கையில் அடுத்த நிலைமைக்கு போறக்கூடியவர்கள் யார் என்று கேட்டால் இந்த 5ஆம் இடத்தில் உரியவர். 5ஆம் இடம் ஒரு ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்தால் நல்ல புத்திரர் கிடைக்கும், நல்ல அறிவாற்றல் கிடைக்கும், எதையும் சாதிக்கக்கூடிய எண்ணங்கள் கிடைக்கும், அந்த எண்ணத்தை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு உருவாகும். இந்த 5ஆம் இடத்தில் சுபகிரக இருந்து நடத்தும் பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நினைத்த எண்ணம் நிறைவேறும். 5ஆம் இடத்தில் பாவகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி ராகு கேது இந்த மாதிரி பாவகிரகங்கள் வீடா இருந்து பாவகிரகங்கள் சுபத்த ஆட்சி, அதாவது அதிக பலமாக இருந்து பாவகிரகங்கள் இருந்தால் நிச்சயமாக எண்ணங்கள் என்பது எளிதாக நிறைவேறாது. பல போராட்டங்களை கடக்க வேண்டியிருக்கும். சில பேர்த்துக்கு சுபகிரகங்களும் இருக்கும், பாவ கிரகங்களும் இருக்கு. அப்போ அந்த கிரகத்தினுடைய தசாபுத்தியின்படி பாவ கிரகங்களின்படி பாவ திசையும் சுபகிரகங்களின்படி சுப திசையும் இப்படி மாறி மாறி நடப்பதற்கும் வாய்ப்பு உண்டு அன்பர்களே. அப்போ உங்களுடைய எண்ணங்கள் எளிதாக நிறைவேறும் என்றால் 5ஆம் இடம் நல்ல நிலைமையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாத்திலும் வெற்றி வாகை சூடுவார்கள். இறைவனே அவர்களுக்கு முழுமையாக காட்சி தரக்கூடிய இந்த இடம் 5ஆம் இடம். அப்ப பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்வார்கள். அப்ப 5ஆம் இடத்தில் ஒரு ஜாதகருக்கு நல்ல நிலைமையில் இருந்து சுபகிரகங்கள் இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் எல்லா காரியம் எதை நினைக்கிறாரோ, வீடு வசந்த மாளிகை கட்ட வேண்டும் என்று நினைத்து விட்டால் நிச்சயமாக அவருக்கு நிறைவேறும். இப்படி காதல் பண்ணி எனக்கு காதல்லாம் நான் வெற்றி அடைய வேணும், இந்த பொண்ணை தான் கட்டணும் அப்படின்னு நினைச்சா நிச்சயமாக அந்த பொண்ணை கட்டிடுவார். ஒருத்தர் பைக்கு வாங்கணும், பெரிய பைக் வாங்கணும், பெரிய புல்லட் வாங்கணும், R1 பைக் வாங்கணும், விலை உசந்த பைக்கெல்லாம் வாங்கணும், KTM இப்படிலாம் நினைப்பீங்க. அப்ப அந்த பைக்கு வாங்கணும்னா இந்த 5ஆம் இடம் நல்லா இருந்தாதான் அந்த பைக்கு வாங்க முடியும். இப்படி 5ஆம் இடம் கெட்டு போனால் அந்த பைக்கை வாங்குவார், அந்த பைக்கை முழுமையாக ஓட்ட முடியாது, விபத்து கண்டம் ஏற்பட்டுரும். அதே மாதிரிதான் 5ஆம் இடம் கெட்டு போனவர்கள் காதல் பண்ணுவார்கள். காதல் பண்ணி அது கடைசி வரைக்கும் நிறைவேறுமா என்றால் பிரேக் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இப்படிதான் 5ஆம் இடத்தில் சனி பாவகிரகங்களுக்கும் போது சில பேருக்கு குழந்தைகள் பிறந்தும் அந்த குழந்தைகளால் பலன் அடையாதவர்கள் தாய் தகப்பனாரும் இருப்பது உண்டு. சில பேர் ஆசையா பிள்ளைகள்லாம் வளர்ப்பாங்க. அதனால என் பிள்ளைய வளர்த்து அவன் எனக்கு நாளைக்கு இறுதி காலத்துல எல்லாமே என் வாழ்க்கையில செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அந்த இறுதி காலத்துல எந்த உதவியுமே அவனுக்கு செய்ய மாட்டான் தாய்க்கு. அப்ப காரணம் எப்பயுமே இந்த 5ஆம் இடம் நல்ல நிலைமையில் இருந்தால்தான் அந்த பிள்ளைகளும் தனக்கு தாய் தந்தையாரை நல்லபடியா வளர்த்து அவங்கள பேணி காக்கக்கூடிய அமைப்புடும். அப்ப 5ஆம் இடம் தான் உங்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றக்கூடிய இடம் என்பதை கூறி விடைபெறுகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஜோதிட தகவல் வேண்டும் என்ற அன்பர்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.